ശ്ലോകം 17. ദാസീശതം കാഞ്ചനഭൂഷിതം ച കരേണുകാനാം ച ശതം സുചാരു സമർപ്പയാമാസ വരായ രാജാ വിവാഹകാലേ മുദിതോനുവേലം. ദാസീശതം കാഞ്ചനഭൂഷിതം ച ഖരേണുകാനാം ച ശതം സുചാരു സമർപ്പയാമാസ വരായ രാജാ വിവാഹകാലേ മുദിതഃ അനുവേലം. 100 ദാസികളെയും അതേമാതിരി തങ്കത്താല് അലങ്കാരം പണിന് 100 പിടിയാനകളെയും பெண் ஆனைகளையும் ரொம்ப ரொம்ப குஷியான மிகுதியில அந்த ராஜா திருமண டைமில அந்த வரனுக்கு சமானமாயிட்டு கொடுத்தார். ஸ்லோகம் 18. அதாத் புனர்தாச சஹஸ்ரமேகம் சர்வாயுதை சம்பிருதபூஷிதம் ச ரத்னானி வாசாம்சி யஜோஜிதானி திவ்யானி சித்ராணி ததாவிகானி. அதாத் புனः தாச சஹஸ்ரம் ஏகம் சர்வ ஆயுதைः சம்பிருத பூஷிதம் ச ரத்னானி வாசாம்சி யதா உஜிதானி திவ்யானி சித்ராணி ததா அவிகானி. அதுக்கப்புறமா 1000 சேவகர்களை இந்த ராஜாக்கு கொடுத்தார் மகாராஜா. அதுக்கப்புறம் ஆயுத விபூஷகர்களாயிருந்த அந்த சேவகர்கள் அத்தனை பேரும் கையில நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தா. அப்படி இருக்கிற சேவகர்களையாக்கும் ராஜகுமாரியோடு அப்பா ராஜகுமாரருக்கு கொடுத்தது ரத்னங்கள், உச்சிதமான வஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்தா. அதுக்கப்புறம் விசித்திரங்களும் திவ்யங்களுமா இருக்கிற பட்டு வஸ்திரங்கள் அந்த ராஜகுமாரனுக்கு நிறைய நிறைய காணிக்கையாயிட்டு கொடுத்தா. ஸ்லோகம் 19. ததௌ புனர்வாச கிருஹாணி தஸ்மை ரம்யாணி தீர்காணி விஜித்ரிதானி சிந்தோத்பவானாம் துரகோத்தமானாம் அதாத் சஹஸ்ரத்விதயம் சுரம்யம். ததௌ புனः வாசகிருஹாணி தஸ்மை ரம்யாணி தீர்காணி விஜித்ரிதானி சிந்து உத்பவானாம் துரக உத்தமானாம் அதாத் சஹஸ்ரத் விதயம் சுரம்யம். அதுக்கப்புறமா விசேஷ ரூபத்துல உண்டாக்கப்பட்ட வீடுகள் அந்த ராஜகுமாரனுக்கு கொடுத்தார். அந்த வீடுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் கொடுத்தது சிந்து தேசத்திலிருந்து கிடைச்ச 2000 குதிரைகளாக்கும். அதெல்லாம் அந்த ராஜகுமாரனுக்கு கிஃப்ட் ஆயிட்டு கொடுத்தார் மகாராஜா. எல்லாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி இருக்கிற குதிரைகளா இருந்தது. ஸ்லோகம் 20. கிரமேலகானாம் ச சதத்ரயம் வை பிரத்யாதிஷத் பாரபிருதாம் சுசாரு சதத்வயம் வை சகடோத்தமானாம் தஸ்மை ததௌ தான்யரசை பிரபூரிதம். கிரமேலகானாம் ச சதத்ரயம் வை பிரத்யாதிஷத் பாரபிருதாம் சுசாரு சதத்வயம் வை சகட உத்தமானாம் தஸ்மை ததௌ தான்யரசைஹி பிரபூரிதம். பாரம் இழுக்கிறதுக்கு எபிலிட்டி, அதே மாதிரி அழகு இப்படி இருக்கிற 300 ஒட்டகங்களை கொடுத்தார். அதே மாதிரி தானிய ரசங்கள் ரொப்பி வச்ச நல்ல
200 വണ്ടികളും அந்த ராஜகுமாரனுக்கு மகாராஜா സ്ത്രീധനമായിട്ട് കൊടുത്താർ. ശ്ലോകം 21. മനോരമാം രാജസുതാം പ്രണമ്യ ജഗാദവാക്യം വിഹിതാഞ്ജലി പുരാ ദാസോസ്മി തേ രാജസുതേ വരിഷ്ഠേ തദ്ബ്രൂഹി യത് സ്യാത്തു മനോഗതം തേ. മനോരമാം രാജസുതാം പ്രണമ്യ ജഗാദവാക്യം വിഹിത അഞ്ജലിഃ പുരഃ ദാസഃ അസ്മി തേ രാജസുതേ വരിഷ്ഠേ തദ്ബ്രൂഹി யது ஸ்யாது து மனோகதம் தே. அதுக்கப்புறமா அந்த சுபாஹு மனோரமையோடு முன்னால வந்து சேர்ந்தார். ராஜபுத்திரியான அந்த மனோரமைய நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி தொழுதுண்டு இப்படி சொன்னார் அந்த ராஜா. சிரேஷ்டையான ராஜபுத்திரி அப்படின்னு சுதர்சனனோடு அம்மாவை கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார், நான் உங்களோட தாசனாக்கும் இந்த திருமணத்தை சம்பந்திச்சு உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தானா சொல்லுங்க, அதை நான் செஞ்சு தரேன். ஸ்லோகம் 22. தம் சாருவாக்கியம் நிஜகாத சாபே ஸ்வஸ்த்யஸ்து தே பூபகுலஸ்ய விருத்தே சம்மானிதாஹம் மம சூனவே த்வயா ദത്തായതോ രത്നവരാസ്വകന്യാ. തം ചാരുവാക്യം നിജഗാദ സ ആബെ സ്വസ്തി അസ്തു തേ ഭൂപ കുലസ്യ വൃദ്ധിഃ സമ്മാനിത അഹം മമ സൂനവേ ത്വയാ ദത്താ യതഃ രത്നവരാ സ്വകന്യാ. ராஜா கிட்ட மனோரமை சுதர்சனனோட அம்மா இப்படி ரொம்ப ஸ்வீட்டான வார்த்தைகளால சொன்னா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் ராஜாவே, உங்களோட குலம் அபிவிருத்திப்படட்டும், உங்களோட ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் வேல்யூ இருக்கிற ரத்னமாய் இருக்கிற புத்திரிய என்னோட புத்திரனுக்கு கொடுத்த உடனேயே எனக்கு நிறைய ஒரு சம்மானமெல்லாம் தந்தா மாதிரியே ஆயிடுத்து. இதுக்கு மேல இனி எனக்கு என்ன வாக்கும் வேணும்? ஸ்லோகம் 23. நபந்தி புத்ரே நிருபமாகதேவா ஸ்தௌமீஹ கிம் த்வாம் ஸ்வஜனம் மஹத்தரம் சுமேரு துல்யஸ்து கிருத சுதோத்யா மே சம்பந்தினா பூபதினோத்தமேனா. ந பந்தி புத்ரி நிருபமாகதி வா ஸ்தௌமி இஹ கிம் த்வாம் ஸ்வஜனம் மஹத்தரம் சுமேரு துல்யஹ து கிருதஹ சுதஹ ஆத்ய மே சம்பந்தினா பூபதி ந உத்தமேனா. ராஜாவே, புகழ்த்த தெரியாதவளாக்கும் நான். அதே மாதிரி எந்த கதியும் இல்லாதவளாக்கும் நான். அப்படி இருக்கிற நான் என்னோட உத்தம பந்துவான உங்களை துதிக்கிறதுக்கு சக்தி இல்லாம நிக்கிறேன். ராஜகுல உத்தமனாயிருக்கிற உங்ககிட்ட சம்பந்தம் வச்சதுனால என்னோட புத்திரனுக்கு உங்க பொண்ணை கொடுத்தேளே, அதனாலேயே நீங்கள் என்னோட புத்திரனை சுமேரு பர்வதத்துக்கு ஈக்குவலான உயரத்துல கொண்டு போய் நிப்பாட்ட வச்சுட்டு. ஸ்லோகம் 24. ஆஹோதி சித்ரம் நிருபதேச்சரித்ரம் பரம் பவித்ரம் தவ கிம் வதாமி யத் பிரஷ்டராஜ்யாய சுதாய மேத்ய தத்தா த்வயா
पूज्य सुधा वरिष्ठा। अहो अतिविचित्रम् अतिचित्रं नृपतेः चरित्रं परं पवित्रं तव किं वदामि यद् भ्रष्टराज्याय सुताय मे आद्य दत्ता त्वया पूज्य सुधा वरिष्ठा। ராஜாவே, உங்களோட சரித்திரம் ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு, பரம பவித்திரமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் என்ன வாக்கம் சொல்லணும்? ராஜ்ய பிரஷ்டனா இருக்கிற என்னோட புத்திரனுக்கு ராஜகுமாரியா இருக்கிற உங்களோட புத்திரியை நீங்கள் கொடுத்தேளே. ஸ்லோகம் 25. வனாதிவாசாய கிலாதனாய பித்ரா விஹீனாய விசைன்யகாய சர்வாணி மான் பூபதீன் விஹாய ஃபலாசனாயார்த்த விவர்ஜிதாய. வன அதிவாசாய கில அதனாய பித்ரா விஹீனாய விசைன்யகாய சர்வாணிமான் பூபதீன் விஹாய ஃபல அசன அயார்த்த விவர்ஜிதாய. இங்க சுயமரத்துக்காக வந்து சேர்ந்திருக்கிற ராஜாக்களை எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு, வனவாசியா இருக்கிற என்னோட புத்திரன், பணமில்லாத்த என்னோட புத்திரன், அப்பாவில்லாத்த என்னோட புத்திரன், சைன்யங்கள் இல்லாத என்னோட புத்திரன், காட்டுல பல மூலாதிகள் சாப்பிட்டு வாழற தரித்திரனா இருக்கிற என்னோட புத்திரனுக்கு உங்களோட புத்திரியை நீங்கள் கொடுத்தேனே, நான் என்ன வாக்கும் சொல்றது? ஸ்லோகம் 26. சமான வித்தேத குலே பலேச்ச ததாதி புத்ரீ நிருபதிஷ்ச பூய நகோபி மே பூபசுதேர்த்தஹீனே குணான்விதாம் ரூபவதீம் ச தத்யாத். சமான வித்தே அத குலே பலே ச ததாதி புத்ரீம் நிருபதிஹி ச பூயஹ ந கஹ அபி மே பூபசுதே அர்த்தஹீனே குண அன்விதாம் ரூபவதீம் ச தத்யாத். ஒரு ராஜா சொந்தம் புத்திரிய கொடுக்கிறது, தனக்கொப்பம் தனம் இருக்கிற, குல மகிமை இருக்கிற, சைன்ய பலம் இருக்கிறவனுக்காக்கும். ராஜாவே, தனமில்லாத என்னோட புத்திரனுக்கு ஒரு ராஜாவும் சர்வ குணங்களும் ரொம்பி வழிஞ்ச அழகா இருக்கிற தன்னோட புத்திரிய கொடுக்க மாட்டான். ஸ்லோகம் 27. வைரம் து சர்வை சஹசம் விதாய நிருபைர் வரிஷ்டைர் பலசம்யுதைஷ்ச சுதர்ஷனாயாத சுதார்ப்பிதாமே கிம் வர்ணயே தைரியமிதம் த்வதீயம். வைரம் து சர்வைஹி சஹ சம்விதாய நிருபைஹி வரிஷ்டைஹி பலசம்யுதைஹி ச சுதர்ஷனாய அத சுதா அர்ப்பிதா மே கிம் வர்ணயே தைரியம் இதம் த்வதீயம். சைன்ய சகிதர்களாயிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிற எல்லா ராஜ பிரமுகர்களுக்கும் ஒரு வைரியத்தை உண்டாக்கிண்டு அவளோட சத்ருத்துவத்தை கொஞ்சம் கூட கேர் பண்ணாம என்னோட சுதர்சனனுக்கு புத்திரிய கொடுத்த உங்களோட தைரியத்தை நான் எப்படி வர்ணிப்பேன்? ஸ்லோகம் 28. நிஷம்ய வாக்யானி நிருப பிரஹிஷ்டா கிருதாஞ்சலிர்வாக்யமுவாஜ பூயா கிருஹாண ராஜ்யம் மம சுப்ரசித்தம் பவாமி சேனாபதிரத்யதாஹம். நிஷம்ய வாக்யானி நிருப பிரஹிஷ்டः கிருதாஞ்சலிஹ வாக்யம் உவாஜ பூயः கிருஹாண ராஜ்யம் மம சுப்ரசித்தம் பவாமி
சேனாபதிஹி அத்ய ச அஹம். மனோரமை சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப குஷியான ராஜா கைய கூப்பி தொழுதுண்டு மறுபடியும் சொன்னார், ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிற என்னோட இந்த ராஜ்யத்தையே நீங்கள் ஸ்வீகரிச்சுக்குங்கோ, நான் இந்த ராஜ்யத்தோடு சேனாதிபதியாய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ராஜா. ஸ்லோகம் 29. நோ சேததர்த்தம் பிரதிக்ருஹ்ய ஜாத்ர சுதான்விதோ ராஜ்யஃபலானி புங்க்ஷ்வா விஹாய வாராணசிகாநிவாசம் வனே புரே வாசமதோ நமேஸ்தி. நோ சேத் ததர்த்தம் பிரதிகிருஹ்ய ச அத்ர சுதான்விதः ராஜ்யஃபலானி புங்க்ஷ்வா விஹாய வாராணசிகாநிவாசம் வனே புரே வாசமதோ ந மே அஸ்தி. அப்படி இல்லைனா சுதர்சனனோட அம்மா நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க, இந்த ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை സ്വീകരിച്ചിട്ട് புத்திரனோடு கூட்டிட்டு ராஜ்ய சுகங்கள் அனுபவிங்கோ, இந்த ராஜ்யத்தை வேணானாலும் நான் தரேன் அப்படின்னு 28வது ஸ்லோகத்துல சொன்னார். എന്നിട്ട് நான் இந்த ராஜ்யத்துக்கு சேனாபதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப 29வது ஸ்லோகத்துல சொல்றார், அப்படி நீங்கள் இந்த ராஜ்யத்தை வாங்கிக்கலே அப்படின்னாக்கா ராஜ்யத்தோடு பாதி ராஜ்யத்தை வாங்கி நிற்குங்கோ, பாதி ராஜ்யத்தை സ്വീകരിച്ചിട്ട് புத்திரனோடு கூட்டிட்டு ராஜ்ய சுகங்கள் அனுபவிங்கோ. இந்த வாராணசியில அல்லாதக்கு வேற ஏதாவது ஒரு பட்டணத்திலேயோ வனத்திலேயோ நீங்கள் வசிக்கிறது எனக்கு விருப்பமில்லை. ஸ்லோகம் 30. மிருபாஸ்து சந்த்யேவ ருஷான்விதாவை கத்வா கரிஷ்யே பிரதமம் து சாந்த்வனம் ததः பரம் த்வாவபராவுபாயௌ நோ சேத்ததோ யுத்தமஹம் கரிஷ்யே. நிருபாஹ து சந்த்யே ஏவ ருஷா அன்னிதா வை கத்வா கரிஷ்யே பிரதமம் து சாந்த்வனம் ததः பரம் द्वौ अपरौ उपायौ नो चेद तदः யுத்தம் அகம் கரிஷ்யே. இங்க வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கோபத்தோடு கூடி இருக்கா அப்படிங்கிறது உறுதி. நான் போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேறையும் 2 உபாயங்கள் இருக்கே, அது பத்தாது அப்படின்னா எனக்கு அவாகிட்ட யுத்தம் செய்ய வேண்டி வரும். தௌ அபரௌ உபாயௌ, வேறையும் 2 உபாயங்கள் பிரயோகிச்சு பார்க்கிறேன், அതൊന്നും சரிப்பட்டு வரலை அப்படின்னா எனக்கு அவாகிட்ட யுத்தம் பண்ண வேண்டி வரும். ஸ்லோகம் 31. ஜயா ஜயௌ தெய்வவசௌ ததாவே தர்மே ஜயோ நைவ கிருதேப்யதர்மே தேஷாம் கிலா தர்மவதாம் நிருபாணாம் கதம் பவிஷ்யத்யனுசிந்திதம் வை. ஜய அஜயௌ தெய்வவசௌ ததா அபி தர்மே ஜயஹ ந ஏவ கிருதே அபி அதர்மே தேஷாம் கில அதர்மவதாம் நிருபாணாம் கதம் பவிஷ்யதி அனுசிந்திதம் வை. சக்சஸும் தோல்வியும் பகவானோடு அனுகிரகத்தை ஆசிரயிச்சுட்டு இருக்கும். இருந்தா கூட தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் ஒருபோதும் ஜெயிக்காது. அதர்மம் பண்றவாளாக்கும் இப்ப வந்திருக்கிற இந்த ராஜாக்கள் எல்லாம் அவளுக்கு எப்படி ஆக்கும், நியாயமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால அவ யுத்தத்துக்கு தான் வருவா. ஸ்லோகம் 32.
ஆகர்ண்ய தத்பாஷிதமர்த்தவச்ச ஜகாத வாக்கியம் ஹிதகாரகம் தம் மனோரமா மானமவாப்ய தஸ்மாத் சர்வாத்மனா மோதயுதா பிரசன்னா. ஆகர்ண்ய தத் பாஷிதம் அர்த்தவது ச ஜகாத வாக்கியம் ஹிதகாரகம் தம் மனோரமா மானம் அவாப்ய தஸ்மாத் சர்வ ஆத்மனா மோதயுதா பிரசன்னா. அர்த்தபூர்ணமான ராஜாவோடு பேச்ச கேட்டுட்டு நல்ல விஷயங்களை செய்யற அந்த ராஜா கிட்ட அந்த ராஜாக்கு நல்ல குணங்கள் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுண்டு அந்த ராஜா சுதர்சனனோடு அம்மாக்கு கொடுத்த பகுமானத்தால ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான அந்த மனோரமை இப்படி சொன்னா.